Hello friends, நம்ம லாஸ்ட் வீடியோல countifs function யூஸ் பண்ணி எப்படி number of male employees and number of female employees எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா seniority calculate பண்ண போறோம். சோ நமக்கு greater than 3 years experience இருக்கிறவங்கள seniorனும் lesser than 3 years experience இருக்கிறவங்கள juniorனும் நம்ம categorize பண்ணிருக்கோம். And with male and female breakup ஓட நம்ம அவுட்புட் எடுத்து வர போறோம். சோ நமக்கு இங்க இருக்கிற டேபிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜெண்டர், செகண்ட் இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சோ நம்ம இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம், அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தலாம் வாங்க. சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா countifs அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். இதோட சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா countifs ஓபன் பிராக்கெட் criteria range 1, criteria 1, criteria range 2, criteria 2. இது மாதிரி நீங்க up to 255 pairs வரை நீங்க யூஸ் பண்ணி போலாம். நம்ம இங்க 2 pairs யூஸ் பண்ணி அவுட்புட் எடுத்து வர போறோம். சோ நமக்கு இங்க இருக்கிற டேபிள்ல ஃபர்ஸ்ட் criteria range 1 எது அப்படினு பாத்தீங்கன்னா gender range 1. சோ நமக்கு criteria அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட gender type. அதுக்கு அப்புறம் நமக்கு criteria range 2 எது அப்படினு பாத்தீங்கன்னா experience. criteria 2 எதுன்னு பாத்தீங்கன்னா சீனியரா இருந்தா greater than 3, இதே ஜூனியரா இருந்தா lesser than 3. இது நமக்கு criteria 2. அங்க இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ இங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். equal to countifs open bracket criteria range 1 சூஸ் பண்றேன். எனக்கு criteria 1 வந்து gender type. ஆமா, criteria range 2 சூஸ் பண்றேன். இப்போ நமக்கு சீனியர்ன்றதால greater than 3. இப்போ நம்ம இத ஜூனியருக்கு அப்ளை பண்ணுவாங்க. equal to countifs criteria range 1 சூஸ் பண்றேன். ஆமா, criteria 1 criteria range 2. ஆமா, இங்க எனக்கு criteria 2 வந்து ஜூனியர்னால lesser than 3 க்ளோஸ் பிராக்கெட் என்டர். இதே நம்ம வந்து ஃபீமேலுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது டைனாமிக்கா சேஞ்ச் ஆகும். அங்க டிராப் டவுன் யூஸ் பண்ணி நான் இதை சேஞ்ச் பண்றேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.